இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 34 44 முடிய இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகள் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கடவுளின் நம்பிக்கையாளர்களாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான வார்த்தை. அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். நமக்கு ஒரு மிகப்பெரிய கடமை உண்டு. பெற்றோர்களாக இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், மூத்தவர்களாக இருப்பவர்கள், குருக்களாக கன்னியர்களாக இருப்பவர்கள், நம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கடமை உண்டு. நம்பிக்கையாளர்களுக்கு இந்த கடமை மிக மிக தலையானது. மற்றவர்களுக்கு கற்பிப்பது. கடவுளை பற்றி கற்பிக்க வேண்டும். ஒழுக்க நெறிகளை குறித்து கற்பிக்க வேண்டும். சமுதாயத்தில் எப்படி பழக வேண்டும் என்று கற்பிக்க வேண்டும். எப்படி பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, குடும்பத்திலே, பங்கிலே, பள்ளியிலே, நாம் பழகுகின்ற பக்த சபைகளிலே, மன்றங்களிலே, இயக்கங்களிலே நாம் கற்பிக்க வேண்டும், சொல்லி கொடுக்க வேண்டும். கோயிலுக்கு வெளியே நிற்கிறான்னா அவன் ஏதோ நிற்கிறான், நம்ம பாட்டு கோயிலில் உட்காந்துருக்க கூடாது. It is our duty to instruct them. It is our duty. அவர்கள் ஒழுங்காக, பக்தியாக, நம்பிக்கையோடு திருப்பலியில, வழிபாட்டில பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெரியவர்களுடைய கடமை. சாமியார் பூசை வச்சுட்டு இருப்பாரு, அருட்சகோதரிகள் இதை கவனிக்க வேண்டும். அருட்சகோதரிகள் பிள்ளைகளோடு அமர்ந்திருப்பார்கள் கோவிலிலே. பெரியவர்கள், பின்னால் இருக்கின்ற பெரியவர்கள் இதை கவனிக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும். நாம் கற்பிக்க ஆரம்பித்தால் அவர்கள் ஒழுங்குபடுத்தப்படுவார்கள், பணிந்து நடப்பார்கள். நம்ம அதை சொல்லியே கொடுக்கலன்னா ஒரு நாள் யாராவது போய் சொன்னா உன் வேலையை பார்த்துட்டு போடாமா. நாம மூத்தவர்கள், பெரியவர்கள், குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை நாம் கற்பிப்பதின் வழியாக நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் நமக்கு கீழ்ப்படிவார்கள். ஒரு கட்டுப்பாடு வளரும். கிராமத்துலலாம் இப்ப கட்டுப்பாடு இல்லை, பாத்தீங்களா? முதல்ல கட்டுப்பாடு இருந்துச்சு. ஏன்? அவன் பொழப்ப பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அவன் பொழப்ப பார்க்கிறவன் நம்பிக்கையாளன் இல்லை. பிறர் நலம் தேட வேண்டும். பண்பில், ஒழுக்கத்தில், சமுதாயத்தில், கிறிஸ்தவ நம்பிக்கையில் அவர்கள் எப்படி வளர்கிறார்கள் என்று சொல்லிக் கொடுப்பது பெரியவர்களுடைய கடமை. ஆயரில்லாத ஆடுகளை போல வழிநடத்துறதுக்கு ஆள் இல்லாம குடும்பத்துல கூட பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சிக்கிட்டே கிடக்குறாங்களே ஒழிய அவங்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து கொடுக்குறாங்களே ஒழிய அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கின்ற, கண்டித்து திருத்துகின்ற, கற்பிக்கின்ற பெற்றோர்கள் இன்றைக்கு எண்ணிக்கையில் மிக மிக குறைந்து போனார்கள். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் பெரியவர்களாக வளர்கின்றவர்கள், இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு பாதையை காட்ட வேண்டியது, ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று உணர்ந்து அதை செய்வதற்கான ஆற்றலை, தூய ஆவியின் ஆற்றலை, வழிநடத்துதலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.